இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்களேன். ஒருத்தன் வந்து அந்த ஸ்கூட்டியில் உள்ள பணத்தை திருடுறேன், அந்த திருட்டு சம்பவத்தை எப்படி அவன் ஈஸியாக பண்ணுறான் அப்படின்றத பாருங்க. அந்த ஸ்கூட்டி உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஏதோ பேங்க்குக்கு போயிட்டு ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. ஒரு மஞ்சள் பையில் வச்சு அந்த ஸ்கூட்டியோட பெட்டி, அதாவது ஸ்கூட்டியோட சீட்டுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும்ல, அதில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை இந்த திருடன் எவ்வளோ ஈஸியாக ஆட்டைய போடுறேன் அப்படின்றது மட்டும் பாருங்க. இது ஆக்சுவலாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இந்த ஸ்கூட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த காலத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு திருட்டு சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டேரி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீராம் அப்படின்றவர் 42 வயசு. அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு. அவரோட வீடு கட்டுமான பணிக்காக 2.5 லட்சம் ரூபாய் வங்கியில இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் அந்த பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வந்ததை நோட்டை விட்டுட்டே இருந்திருக்கேன். அந்த பணத்தை திருநானே அவன் ஸ்ரீராம் பேங்க்ல இருந்து 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அவரோட ஸ்கூட்டியோட டிக்கில, அதாவது அந்த சீட்டுக்கு கீழே உள்ள ஸ்டோரேஜ்ல அந்த பணத்தை ஒரு மஞ்சள் பையில வச்சு கட்டி உள்ள வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காப்ல. போற வழியில சேலம் டு ஊத்தங்கரை ரோடுல ஒரு இரும்பு கடை இருக்கு. அந்த கடைக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போய் இரும்பு கடைக்கார்ட்ட பேசிட்டு இருந்திருக்காப்ல. அந்த நேரத்துல ஒரு மர்ம நபர், அதான் அந்த திருட்டு பையன் வராம பாருங்க, வந்து அந்த ஸ்கூட்டில உள்ள பணத்தை அடிச்சுட்டு போயிட்டு இந்த ஒரு திருட்டு சம்பவமானது அந்த கடையில உள்ள சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த திருட்டு பையன் யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஊத்தங்கரை காவல்துறையினர் இந்த ஒரு மர்ம நபரை தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்ப நீங்க வங்கியில போய் ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போற மாதிரியான பிளானை மட்டும் வச்சு, இந்த மாதிரி 2 வீலர்ல வரும்போது இப்போ ஸ்கூட்டி அப்படின்னா அந்த ஸ்கூட்டில அந்த டிக்கில உள்ள ஸ்டோரேஜ்ல வைக்கிறது, பெரிய பைக்ல முன்னாடி பவுச்ல அந்த பணத்தை வச்சுட்டு இன்னொரு கடைக்கு போற மாதிரியான செயலை முற்றிலுமா தவிர்த்துருங்க. காரோ பைக்கோ பல்கா ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்கன்னா நேரா எங்க போய் அந்த பணத்தை சேர்க்கணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு நேரா போற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. எங்கேயும் இடையில நிக்க. இது வந்து இந்த மாதிரியான திருட்டு பயல்கள்ட்ட நம்மளோட பணத்தை பறி கொடுத்துட கூடாதுன்றதுக்காண்டி ஒரு அவேர்னஸ். இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ல நடக்கிற திருட்டு நிறைய நடந்திருக்கு. இந்த ஸ்கூட்டின்ற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடி கூட சொன்னேன்ல, அது மாதிரி போலீஸும் இதுக்கான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பணத்தை வைக்காதீங்க, நகையை வைக்காதீங்க. ஏன்னா அந்த தொழில்முறை திருடர்கள்னு இருப்பாங்க, அவங்களோட டெம்ப்ளேட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்குன்னு போலீஸ்ட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாவே இவனாத்தான் இருக்கும்னு ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்துருவாங்க. 90% அவங்கள பிடிச்சி எடுத்து அவங்கள்ட்ட ரெக்கவரி பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்ப எதுக்கு ஊருக்குள்ள அவங்கள நடமாட விடுறாங்க, இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டியதானே கேட்கணும்னா அது வந்து நம்ம கோர்ட்டு தான் கேட்கணும். இந்த தண்டனைக்கு இத்தனை நாள்னு இருக்கு, அவன் திரும்ப வந்தும் அதையத்தையும் பண்றான். ஏன்னா அவங்களாம் வாழ்க்கையை வெறுத்தவங்க, அவங்க திருடியே பொழைச்சிட்டு இருக்க வர இருந்துட்டு செத்துருவோம்ன்றவனா நீ என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. அந்த தொழில்முறை திருடர்களை தாண்டி இந்த மாதிரியான திருட்டுகளை பண்றது வந்து சந்தர்ப்ப திருடர்கள் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி திருட்டு பண்ணிருக்கானா பண்ணலையா, அவன் யார் இதை பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். மக்களாகப்பட்ட நம்மளுமே கொஞ்சம் அவேரா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம காசு. என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யார் காப்பாத்துவா?